எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு குட்டி கதையை தாங்க கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லா மனிதருக்குள்ளும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு குணம் எது தெரியுமா? தன்னம்பிக்கை. ஒரு சில காரணங்களால சிலருக்கு இந்த தன்னம்பிக்கை குறையலாம். அப்படி குறையும் போது எவர் ஒருவர் தனக்குத்தானே தன்னை உற்சாகப்படுத்திக் கொண்டு மீண்டும் தன்னம்பிக்கையோடு போராடுகிறாரோ அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி போய்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை பற்றி நிறைய கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல ஒரு கதையை தான் இன்னைக்கு கேட்க போறோம். வாங்க கதையை கேட்க போலாம். அரசபுரி நாட்டின் அரசவையில் ஒற்றன் ஒரு செய்தி கொண்டு வந்திருந்தான். அந்த செய்தி அரசருக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் நாளைக்கு போர் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு அரசருக்குமே அப்படித்தானங்க இருக்கும். அப்படித்தான் அரசபுரி அரசருக்கும் இருந்தது. எதிரி நாட்டு மன்னன் எப்போது வேண்டுமானாலும் படையெடுத்து வரலாம் அப்படிங்கிற நிலையில திடீரென நாளைக்கு போர் அப்படிங்கிற அறிவிப்பை கேட்டதும் அரசர் ஆடி போறாரு. அவர்கிட்ட படைபலம் இல்லாம இல்ல, இருந்தும் எல்லாத்தையும் ஒரே நாள்ல தயார்படுத்துறது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்ல. ஆனாலும் அரசர் அவரது நம்பிக்கையை விடல. தனது வீரர்கள் மேலேயும் அதிகப்படியான நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவர்கள் அத்துணை பேருமே மிகுந்த பலசாலிகளாக இருந்ததோடு ரொம்ப தைரியசாலிகளாகவும் இருந்தாங்க. அதனால அவர்களை தயார்படுத்துறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான வேலை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தனது வீரர்களை சந்திக்க போறாரு. அவர்களும் மிகுந்த உற்சாகத்தோடு தான் இருந்தாங்க. தங்களது தாய் நாட்டை காப்பதுதான் தங்களது முதன்மையான கடமை அப்படின்னு ரொம்ப உத்வேகத்தோட சத்தமா சொல்றாங்க. அடுத்த நாள் போருக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்துக்கிட்டு தனது படையை கூட்டிக்கிட்டு போருக்கு போறாரு. ஒரு சமவெளி பகுதியில் இரு நாட்டு படைகளும் யுத்தம் புரிய ஆரம்பிக்கிறாங்க. அரசபுரி நாட்டுல யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை அப்படின்னு எல்லா விதமான படைகளும் இருக்கு. எதிரி நாட்டு மன்னனும் ஒன்றும் சளைத்தவரல்ல. அவர்கிட்டையும் இவருக்கு சமமான படைபலம் இருந்தது. இப்படி இரு நாட்டு படைகளும் தொடர்ந்து போர் புரியும் நிலையில அரசபுரி வீரர்கள் திடீரென பின்னடைவை சந்திக்கிறாங்க. இந்த பின்னடைவு அவர்களுக்கு மனசுல சோர்வையும் அவநம்பிக்கையும் ஏற்படுத்துது. இதை பார்த்த அரசர் மிகுந்த வேதனைப்படுறாரு. நமது வீரர்கள் எல்லாருமே மிகுந்த பலசாலிகள், ஆனா அவங்க மனசுல அவநம்பிக்கை மட்டும் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால நிச்சயமா இந்த போர்ல வெற்றி அடைய முடியாது. அதனால இதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவையும் எடுக்கிறாரு. மறுநாள் வீரர்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிடுறாரு. நாம இன்னைக்கு ஒரு சோதனையை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல எல்லாருமே என்ன சோதனையா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆவலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாணயத்தை எடுத்து இந்த நாணயத்தை நாம நமக்கு மேல இருக்கிற சக்தியை நினைச்சு தூக்கி போடலாம். அது கீழே விழும்போது தலைப்பகுதி விழுந்தால் நம்ம போர்ல வெற்றி பெறுவோம். அதுவே பூ விழுந்தா நம்ம தோத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் வீரர்களும் என்ன முடிவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆவலா அந்த நாணயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசர் அந்த நாணயத்தை தூக்கி வீசியதும் தலைப்பகுதி விழுது. இதை பார்த்த வீரர்களுக்கு ஒரே ஆனந்தம். எப்படியும் நம்ம இன்னைக்கு போரில் வெற்றி தான் அடைய போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மிகுந்த உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் போருக்கு போறாங்க. போரில் வெற்றியும் அடைகிறாங்க. அரசர் மீண்டும் தனது வீரர்களை சந்திக்க போறாரு. அதுல ஒரு வீரர் அரசர்கிட்ட நமக்கு மேலே இருந்த சக்தி சொன்னது உண்மையாயிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அரசர் சிரிச்சுக்கிட்டே அவர் கையில் இருந்த நாணயத்தை அந்த வீரர்கிட்ட தராரு. அதை வாங்கி பார்த்ததுமே அவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த நாணயத்தோட 2 பக்கமுமே தலைதான் இருந்தது. அரசர் அன்று இரவு முழுவதுமே யோசிச்சு இரு பக்கமும் தலையுள்ள நாணயத்தை உருவாக்கி இருந்தாரு. அடுத்த நாள் தனது வீரர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதற்காகத்தான் அந்த நாணயத்தை தூக்கி வீசினாரு. தலைப்பகுதி விழுந்ததும் அதுவரை துவண்டு போயிருந்த வீரர்கள் எல்லோருமே மிகுந்த உற்சாகத்தோடு போருக்கு போனாங்க. போரில் வெற்றியும் அடைந்தார்கள். அதனால தங்களது வெற்றிக்கு அவர்களது நம்பிக்கையும் உற்சாகமும் தான் காரணமே தவிர அந்த நாணயமோ அல்லது அதற்கு மேலே உள்ள சக்தியோ காரணம் இல்லை அப்படிங்கிறது கடைசியா தான் அந்த வீரர்களுக்கு புரியுது. இது போல அரசன் என்பவன் மிகுந்த ஆளுமை திறன் மிக்கவன். அந்த ஆளுமை திறனுக்கு ரொம்பவும் முக்கியமானது எது தெரியுமா? தன்னம்பிக்கையும் பிறருக்கு தன்னம்பிக்கை அளித்தலும் தான். நமது வாழ்க்கையில நாமும் பல சமயம் தனித்து விடப்படும் பொழுது நமக்கு துணையாக இருப்பதும் இந்த தன்னம்பிக்கை தான். அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம நம்ம தன்னம்பிக்கையை விடாம போராடினால்
கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றொரு கதையில் உங்களோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.